ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. இன்னைக்கு தசகம் 31 பாராயணம். நேற்றைய தசகம் 30ல் ஸ்ரீ வாமன மூர்த்தியா மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததை பார்த்தோம். இந்த தசகத்தில் அந்த வாமனமூர்த்தி எப்படி ஒரு சின்ன குழந்தையா, அந்தணனா, ஒரு பிரம்மச்சாரியா பலியோட யாகசாலைக்கு வந்து யாசகம் பெற்று திருவிக்கிரமனா உருவெடுக்கிறாருன்றது தான் பட்டத்திரிகள் ஸ்லோகங்களாக சொல்லியிருக்காரு. இந்த தசகத்துக்குள்ளே போகலாம். பட்டத்திரிகள் சொல்கிறாரு, குருவாயூரப்பா, நீங்கள் வாமன மூர்த்தியா அழகான அந்தணனா பிரம்மச்சாரியா பூநூல் அணிந்து மான் தோல் அணிந்து சின்ன கொடையோட அந்த யாகசாலைக்கு வந்த உடனே உங்களோட திருவடிகளில் பலி சக்கரவர்த்தியும் சுக்கராச்சாரியாரும் மற்ற அசுரர்களும் வீழ்ந்து வணங்கினாங்க. இப்போ அவங்க உங்களை நல்ல முறையில் உபச்சாரம் செய்து உங்களோட திருவடிக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் தந்து அந்த தீர்த்தத்தை தன்னோட தலையில் ஏந்திக்கிட்டாங்க. உங்களோட திருமேனின் ஒளியை பார்த்து ரொம்ப பக்தி கொண்டு மகாபலி அனைத்து விதங்கள்லையும் தங்களை வழிபட எண்ணி 2 கைகளையும் கூப்பி, சிறுவனே, என்னிடமிருந்து நீ என்ன வேண்டுவது, விளக்கமாக சொல் அப்படின்னு கேட்டீங்க. அன்னமா, வீடா, இந்த பூமியா, இல்லை எல்லாமே வேணுமா, எதுவானாலும் கேளு, கொடுக்கிறேன்னு சொன்னார். அப்போ குருவாயூரப்பா அவருக்கு மகாபலிக்கு தான் உலகத்தோட அரசன் அப்படிங்கிற நினைப்பு இருந்தது. அந்த செருக்கில் அவர் ரொம்பவும் தன்னால் எதுவும் கொடுக்க முடியும் அந்த நினப்பில் இருந்தார். அவனோட செருக்கை அடக்கி அவனுக்கு நல்ல முறையில் அவனை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு தான் உங்களோட கருணையினால் நீங்கள் அவனை ஆட்கொள்ள நினச்சிங்க. குருவாயூரப்பா, அசுர குலத்தை புகழ்ந்து அவன்கிட்ட பேசுனீங்க. பலிக்கிட்ட அவனை புகழ்ந்தும் பேசுனீங்க. அவன்கிட்ட அந்த புகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு பூமி பாத திரய பரிமிதாம் பிரார்த்தையா மாசித்தத்துவம் அப்படின்னு 3 அடி மண் கேட்டீங்க. எல்லாவற்றையும் கொடு அப்படின்னு கேட்டிருந்தா கூட அது ரொம்ப சமத்தா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா உங்கள் பிஞ்சு கால்களால் 3 அடி மண் கேட்டால் யாருக்குமே சிரிப்பு தானே வரும். உங்களை பலி மகாராஜாவும் சுக்கராச்சாரியாரும் அசுரர்களும் வியப்பா பார்த்தாங்க. இந்த அழகான குழந்தை வந்து 5 வயதே ஆன குழந்தை, அந்தன குழந்தை, பிரம்மச்சாரி குழந்தை, ரொம்ப தேஜஸோட இருக்க குழந்தை 3 அடி மண் எதுக்கு கேட்கணும்? இந்த பிஞ்சு கால்களால் 3 அடி மண் அளந்தா அதுக்கு எந்த விதையில உபோகமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பலி சக்கரவர்த்தி, குருவாயூரப்பா, அந்த குழந்தையா இருந்த உங்களை பார்த்து கேட்டாரு, உலகிற்கெல்லாம் தலைவனான இருக்க நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன். நீ இந்த 3 அடி மண்ணை மட்டும் கேட்குறியே, வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொன்னார். தன்னால் எதுவும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற செருக்கு அவருக்கு இருந்ததுனாலையும், பின்னாடி அவரால் அதே அந்த சின்ன 3 அடி மண் கூட கொடுக்க முடியாமல் போகும் அப்படிங்கிற அறியாமை இருந்ததுனாலையும் பலி சக்கரவர்த்தி உங்களை வித்தியாசமாக பார்த்தாரு, ஆச்சரியமாக பார்த்தாரு. ஆனால் உங்களுக்கோ குருவாயூரப்பா 3 அடி மண் தான் இலக்கா என்ன? உங்கள் இலக்கு என்னன்னா பலி சக்கரவர்த்திகிட்டேருந்து அபகரித்த செல்வத்தெல்லாம் வாங்கி தேவேந்திரன் கிட்ட கொடுக்கறது. அது மட்டும் இல்லை, பலியை நீங்கள் எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா அதித்திக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கீங்க, பிரகலாத வம்சத்தில் பிறந்த எந்த வாரிசையும் என்னால் வதைக்க முடியாது, நான் அனுகிரகம் தான் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தேவேந்திரோட செல்வத்தை மீட்டு கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதே நேரம் பலியை திருத்தி அவனுக்குரிய இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் குருவாயூரப்பா இந்த வாமன அவதாரத்தை எடுத்திருக்கீங்க. பலி சக்கரவர்த்தி உங்ககிட்ட 3 அடி மண் மட்டும் போதுமா, வேற ஏதாவது கேளுன்னு சொல்லியும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, 3 அடி மண்ணால் மகிழ்ச்சி பெறாத எவனோ உலகங்களினாலும் திருப்தி அடைய மாட்டான்னு சொல்லி நீங்கள் எனக்கு 3 அடி மண் கொடுத்தா போதும்னு சொன்னீங்க.
அதுக்கு இப்போ பலி நீர் வார்த்து தங்களுக்கு தானம் தர விரும்பினான். அப்போ மகாபலிய சோதிக்க குரு சுக்கராச்சாரியார், இவன் ஸ்ரீஹரி, அதாவது வாமனமூர்த்தியா வந்த உங்களை பார்த்து நீங்க ஸ்ரீஹரின்னும் நீங்க எல்லா செல்வத்தையும் அபகரிச்சுட்டு போக தான் வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தானம் தரக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா பலி சக்கரவர்த்தியோ, இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தையா அந்தன சிறுவனா வந்து என்கிட்ட யாசகம் கேட்கறது பகவானா இருக்க பட்சத்துல நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சவன், அதனால நிச்சயமா இந்த வாய்ப்பை நழுவ விட மாட்டேன், நான் கண்டிப்பா தானம் தருவேன்னு சொன்னாரு. இப்போ குரு பக்தியில சிறந்திருந்த அந்த பலி சக்கரவர்த்தி தன்னோட குருவை மீறி ஒரு செயலை செய்ய போறாரு. இந்த ஒரு தருணத்துக்காக தான் காத்துட்டு இருந்தாரு மகாவிஷ்ணு. அதாவது குரு பக்தியிலையும் குரு ஆணையும் மீறாது இருக்கவன எந்த சக்தியாலையும் வெற்றி கொள்ள முடியாது. ஆனா ஏதாவது ஒரு ஆணையை மீறி அவன் நடந்தா உடனே அவனுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிடும். குரு சுக்கராச்சாரியம் நினைச்சாரு, ஐயோ இவனோட செல்வமெல்லாம் பறிப்போக போகுதே அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே பலி தன்னோட கமண்டலத்திருந்த நீரை வார்த்து அந்த சிறு குழந்தைக்கு தானம் தர ஆரம்பிச்சான். தன்னோட மனைவியோட அந்த தர்ம காரியத்தை இனிதே செய்தான். அப்படி தர்ம காரியம் செய்யும்போது அவனோட உடைமைகள் எல்லாமே அந்த சிறுவனோட காலடியில சரணாகதி பண்ற மாதிரி தன்னோட எல்லா கெட்ட பழக்கங்களையும் அந்த இடத்துல சரணம் பண்ணிட்டான். அப்படி பண்ணதுனால பலி சக்கரவர்த்திக்கு அவனோட எல்லா செருக்கும் அங்கு அழிஞ்சது. இப்போ தேவர்களும் முனிவர்களும் மலர பூமாறி பொழிஞ்சாங்க. உலகத்துல எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த நேரத்துல அந்த கமண்டலத்திலிருந்து ஒரு சொட்டு நீர் அந்த கைகளில் விழுந்த நேரத்துல அந்த உருவம், அந்த சிறிய உருவம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாக ஆரம்பிச்சது. அந்த தெய்வீகமான வாமன உருவம் பிரம்மாண்டத்தின் எல்லை வரை மென்மேலும் வளர்ந்து கொண்டே சென்றது. இப்படி வளர்ந்ததை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த வாமன உருவமான அந்த மூர்த்தியோட தலைக்கு மேல இருந்த நட்சத்திர கூட்டம் எல்லாம் முதல்ல அவன் வளர்ந்து வளர்ந்து போக அந்த தலையில கிரீடமா தெரிஞ்சதாம். அதே அந்த நட்சத்திர கூட்டங்கள் கொஞ்ச நாழிகைக்கு அப்புறம் அந்த உருவம் வளர வளர கழுத்துல அட்டிகையா தெரிஞ்சதாம். இன்னும் சில நாழிகைக்கு அப்புறம் அதே நட்சத்திர கூட்டம் இடுப்புல ஒட்டியானமானதாம். அதே நட்சத்திர கூட்டம் இன்னும் சில நாழிகையில காலில் திருவடியில சிலம்பு ஆனதாம். இப்படி அந்த உருவம் வளர வளர அந்த உருவத்தோட திருவடி, ஒரு திருவடி பூமியிலையும் இன்னொரு திருவடி விண்ணை தாண்டியும் போய்கொண்டே இருந்தது. பதுமத்தில் தோன்றிய பிரம்மதேவர் தன்னோட இருப்பிடமான சத்தியலோகத்தை வந்து அடைஞ்ச அந்த திருவடியை, அதாவது குருவாயூரப்பா உங்களோட 2வது திருவடியை தன்னோட கமண்டலத்துல இருந்த நீரால அபிஷேகம் செஞ்சாரு. அந்த நீரு ஆகாச கங்கை என்று பெயர் பெற்றது. எல்லா உலகங்களையும் அதுதான் புனிதமாக்குச்சு. இப்போ உங்க விஸ்வரூபம் பார்த்து நீங்க வாமன மூர்த்தியா முன்னாடி இருந்தீங்க, அந்த அவதாரம் எடுத்த நீங்க இப்போ திருவிக்கிரமனா நின்னீங்க, ஓங்கி உயர்ந்த உத்தமனா நீங்க நின்னீங்க. அந்த விஸ்வரூபத்தை பார்த்த எல்லா விண்ணவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியா ஆடி பாடி கொண்டாடினாங்க. இந்த திருவிழாவில் பக்திமானான ஜாம்பவான் பேரியை எடுத்து முழக்கிக் கொண்டு உலகையே சுற்றி வந்தாரு. இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அசுரர்கள்லாம் அஞ்சி நடுங்கினாங்க. இப்போ அந்த அசுரர்கள் எல்லாமே தன்னோட மகாராஜா பலியோட ஆணையை கேட்காம உங்களை நோக்கி போர் புரிய வந்தாங்க. அப்படி வந்தபோது பலி என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த பகவானோட அருளால நாம் முன்பு வெற்றி பெற்றோமோ அதே காலரூபியான பகவான் இப்பொழுது நம்மளோட கண்முன்னே நிற்கிறாங்க. நாம் போரிடுறதுனால என்ன நடக்க போகுது? முன்னாடி தேவேந்திரன் தன்னோட குருவை மதிக்காததுனால அவனுக்கு பாடம் கற்பிக்கத்தான் என்ன வெற்றி பெற செய்தாரு இந்த மகாவிஷ்ணு. இப்போ எனக்கு செருக்குன்னு ஒன்று இருக்கு, அகங்காரம்னு ஒன்று இருக்கு. அந்த அகங்கார அழித்து எனக்கு பாடம் கற்பிக்கத்தான் அந்த வெற்றியை என்கிட்ட இருந்து பறிச்சு, அந்த செல்வத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சு தேவேந்திரனுக்கு கொடுக்க விரும்பினாரு. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால அசுரர்களே நீங்க பாதாளம் போயிடுங்கன்னு சொன்னாரு. இப்போ அந்த திருவிக்கிரம மூர்த்தி பலியை பார்த்து அவரை கருட பகவானை நோக்கி வருண பாசத்தினால கட்டுன்னு சொன்னாரு. அதே நேரம் மகாபலியை பார்த்து, ஏ மகாபலி, நீ உலகத்தோட அரசன்னு சொன்ன இல்லையா, உன்னால எதுவும் எனக்கு தர முடியும்னு சொன்னேல்ல, இப்போ என்னோட 2 திருவடிகளால விண்ணையும் மண்ணையும் அளந்துட்டேன். இப்போ எனக்கு 3வது திருவடிக்கு இடம் கொடு அப்படின்னு கேட்டாரு.
அதுக்கு கொஞ்சம் கூட உடல் நடுங்காம மகாபலி, பரமாத்மா, பகவானே, என்னோட தலைமையில உங்க திருவடியை வைங்க, எனக்கு அருள் செய்யுங்கன்னு சொன்னாரு. குருவாயூரப்பா, உங்களோட அருள் கண்டிப்பா மகாபலிக்கு கிடைச்சது. இந்த நேரத்துல அந்த வசுர வம்சத்துல பிறந்த பிரகலாதன், அதாவது பரம பக்தனான பிரகலாதன் அங்க வந்து உங்களை துதிப்பாடி தன்னோட பேரனான மகாபலியையும் வாழ்த்தி பேசினாரு. பக்தியோட பெருமைய அந்த இடத்துல திருவிக்கிரமனா நீங்க நிலைத்து காட்டுனீங்க. அப்போ குருவாயூரப்பா, நீங்க மகாபலியை நோக்கி சொன்னீங்க, அசுரனே, உன்னோட செருக்க நான்ற அகங்காரத்தை அழிக்க தான் நான் இதையெல்லாம் செஞ்சேன். வாமன மூர்த்தியா வந்து உன்னோட செல்வத்தை, அதாவது நீ தேவேந்திரங்கிட்ட எடுத்த செல்வத்தை மறுபடியும் அவன்கிட்ட கொடுக்க நான் இந்த நாடகம் நடத்தினேன். நீயும் நல்லவன் தான், தர்மவான் தான், குருபக்தி உடையவன் தான். ஆனா உலக பற்றுக்கள்லேருந்து உன்னை நீக்கி உன்னோட இடத்த, உனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்க நினைச்சேன். உனக்கு தேவேந்திரனோட இடம் இப்போ வேண்டாம். நீ சுதலம் அப்படிங்கிற புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிடு. நீ என்னைக்கும் சிரஞ்சீவியா வாழ்வாய். அந்த இடத்துல நீ வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நீ இந்திர பதவியும் அடைவாய், அதுவும் அடுத்த கல்பத்துல. அந்த இந்திர பதவியோட முடிவில் நீ முக்தியும் அடைவாய், மோட்சம் அடைந்து என்னையும் வந்து சேர்வாயின்னு சொல்லிட்டு நீங்க மகாபலிக்கு அனுகிரகம் செஞ்சீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க அந்த வேள்வி பாதியில நின்னது இல்லையா, நீங்க யாசகம் கேட்க போனதுனால அந்த வேள்வியையும் அந்தணர்களை வடிச்சு முடிச்சு கொடுத்தீங்க. இப்படி எல்லாருக்கும் அருள் செய்யற நீங்க, அதாவது தேவேந்திரனுக்கு அமுதம் பகிர்ந்து கொடுக்கு, திருப்பி செல்வம் போக அவனுக்கு செல்வம் மீட்டு கொடுத்தீங்க. இப்போ பலிக்கும் அவனுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து சிரஞ்சீவி ஆக்குனீங்க. அப்படிப்பட்ட நீங்க என்ன காத்தருடணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள். இந்த தசகம் இத்தோட முடியுது. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். வசுதே வசுதம் தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.